அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. பார்ட்டி, கெட் டுகெதர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம யோசிக்கிறது ஒரு நல்ல ஃபுட்டு. பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பா அத ஃபுல்ஃபில் பண்ணிடும். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தா பெட்டரா இருக்கும். அதில 5 கிராம்பு, அப்புறம் 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு பெரிய ஆனியன்ஸ் எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதோட சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் இல்லையா, அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் அதோட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே ஹோம்மேடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ 3 பெரிய தக்காளியும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 பெரிய பல் பூண்டு அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 2 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டையுமே இதோட சேர்த்துக்கலாம். திருப்பி எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு பரட்டி எடுத்து ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய அகலமான தட்டவில் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. பிளெண்டரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவாவது சூடு ஆறுனா தான் அது மிக்ஸி ஜாரில் வெளியே தெறிக்காமல் இருக்கும். அதனால் ஓரளவு சூடு ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டரை எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதில் 2 பிரிஞ்சி இலையை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸு ஆனியனை அதோட நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் திருப்பியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியா பொடி சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் அரை டீஸ்பூனும், கரம் மசாலா அரை டீஸ்பூனும் அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பவுடரு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இப்போ போட்டால் ஆனியன்ஸ், பச்சை மிளகா, அப்புறம் அந்த மசாலா பொருட்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே மசாலாக்காக நம்ம ஆற வச்சுருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நல்லா அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதோடு ஊற்றிட்டு வலையில் போட்டு நல்லா அந்த கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் வடித்து எடுத்துருவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால தப்பு இல்லை. இதை நல்லாவே ஃபைனாக அரைஞ்சிருச்சு. தோல் கொஞ்சம் கூட எனக்கு கண்ணுக்கு படலை. அதனால நான் அதோடையே இந்த கிரேவியை சேர்த்துட்றேன். இதோட நம்ம ஒரு 50 எம்எல் க்ரீமையும் சேர்த்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட அந்த அடுப்பு அடியில் ஒட்டாமல் நம்ம அல்வா கிண்டுனா எப்படி வருமோ அந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 3/4 டம்ளர் தண்ணியை கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியை கிரேவியில் ஊற்றின உடனே நல்லா பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூட வைக்கலாம். இப்போ நல்லா தலை பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அதோடு சேர்த்துக்கோங்க. பன்னீர் நார்மலாக அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 300 கிராம் சேர்த்தாலே போதும். எங்கள் வீட்டில் எல்லாருமே பன்னீர் லவ்வர்ஸ். அதனால் நான் 500 கிராம்ஸ் பன்னீர் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி ஹோம்மேட் பன்னீர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கிரேவி அளவு பார்த்தீங்கன்னா 10லிருந்து 12 பேர் தாராளமாக ஒரு சிங்கிள் டிஷ் வச்சு செஞ்சால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவோட மெயின் இன்க்ரீடியண்ட் கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை பொடி. இது பாக்கெட்டில் கிடைக்கும். இதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நல்லா கொத்தமல்லி தலையையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு 50 எம்எல் க்ரீம் தான் சேர்த்துருப்போம். இப்போ திருப்பி ஒரு 50 எம்எல் க்ரீமை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. சர்வ் பண்ணும்போது திருப்பியும் மேலே கொஞ்சமாக க்ரீமை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் நீங்கள் பார்க்குற அளவு எல்லாமே வந்து ஒரு மாடரேட் ஸ்பைசிக்கு தான். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 10-15% எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட நீங்கள் பீஸையும் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, ரொட்டி, நான், ஜீரா ரைஸ், புலாவ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான டிஷ் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தான்.